Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம மொபைல்ல எத்தனையோ ரிங்டோன் வச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல நம்ம பேர்லயே எப்படி நம்ம ரிங்டோன் செட் பண்றது அப்படினு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அந்த மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சின்ன ஆப் மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் மொபைலில். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் பாரில் மை நேம் ரிங்டோன் மேக்கர் அப்படின்ட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஸோ சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள் பிங்க் கலரில் ஒரு ஐக்கானு மை நேம் ரிங்டோன் மேக்கர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதோட இன்ட்ரோ பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா சில பர்மிஷன்லாம் கேட்கும், நீங்கள் வந்து அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ அலோ கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இது மாதிரி வரும். அதாவது உங்கள் மொபைலில் வந்து இந்த ஆப்பை எனபிள் பண்ண சொல்லி வருது, நீங்கள் வந்து எனபிள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி இன்ட்ரோ பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமா இதில் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ப்ளூ கலரில், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா கிரியேட் ரிங்டோன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். ஸோ இதில் ஆட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் ஆட் நேம் ரெண்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து ஆட் ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறதுல உங்கள் பேருக்கு முன்னாடி என்ன சொல்லி நீங்கள் வந்து அந்த ரிங்டோன் வந்து செட் பண்ணணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்கள் பேர் வந்து இப்போ அருண் அப்படின்ட்டா இப்போ ஹாய் அருண் இல்லை டியர் அருண் அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஃபால்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய வருது பாருங்கள். ஹாய் அதுக்கப்புறமா நிறைய வருது பாருங்கள், மிஸ்டர் அந்த மாதிரி நிறைய வருது. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து டியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே ஆட் நேம் அப்படிங்கிறதுல உங்கள் பேர் எதுவோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நட்சத்திரா அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். இப்போது ப்ரிஃபிக்ஸு நேமு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். ஆட் போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்போ உங்கள் பேர் வந்து அருண் இருக்குன்னா வைங்க. இப்போ அருண் முன்னாடி வந்து டியர் போட்டோம் இல்லையா, டியர் அருண் யுவர் ஃபோன் இஸ் ரிங்கிங், இல்லைனா டியர் அருண் ப்ளீஸ் ரிசீவ் யுவர் கால், அந்த மாதிரி வர மாதிரி நீங்கள் ரிங்டோன் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ அதை செட் பண்ணுறதுக்கு அங்கே டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய வருது பாருங்கள். யுவர் ஃபோன் இஸ் ரிங்கிங் ப்ளீஸ் ஆன்சர் த ஃபோன் அப்படின்ட்டு, அப்புறம் ப்ளீஸ் ஆன்சர் த ஃபோன், அதுக்கப்புறமா யுவர் ஃபோன் இஸ் ரிங்கிங் ப்ளீஸ் பிக்கப் த கால் அப்படின்ட்டு நிறையா இருக்குது பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு எது மாதிரி சொல்லணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளீஸ் ரிசீவ் யுவர் கால் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இதில் செலக்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல உங்கள் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழை தவிர மற்ற லாங்குவேஜில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து யூஎஸ் இங்கிலீஷில் வந்து வச்சுக்கிறேன். இப்போ நீங்களும் யூஎஸ் அப்படிங்கிறதே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து நீங்கள் வச்ச ரிங்டோனை வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். கீழே வந்து ப்ளேங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சாங் உங்கள் ரிங்டோனை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்ச ரிங்டோன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். Dear Natsathra, please receive your call. Dear Natsathra, please receive your call. Dear Natsathra, please receive your call. இப்போ உங்கள் ரிங்டோன் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ டியர் நட்சத்திரா ப்ளீஸ் ரிசீவ் யுவர் கால்னு நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரிங்டோனாக நம்ம செட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபைல் சேவுங்கிறதுல மியூசிக் அலாரம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து ரிங்டோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். ஸோ இது மாதிரி வரும். இப்போ மேலே இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிங்டோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிங்டோன் வந்து செட் ஆயிரும். இப்போ யார் ஃபோன் பண்ணாலும் இந்த ரிங்டோன் தான் ப்ளே ஆகும். இப்போ கீழே வந்து ரிங்டோன் செட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ உங்கள் ரிங்டோன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து மியூசிக் பிளேயரில் தான் இந்த ரிங்டோன் வந்து சேவ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அலாரத்துக்கோ இல்லை ஏதாவது நோட்டிஃபிகேஷனுக்கோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் பேர்லேயே ரிங்டோன் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.